சுவையான அருமையான அதிரசம். ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். அதிரசம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நான் ஊறுது இல்லைங்களா? அது போன்ற ஒரு அருமையான ரொம்ப பாரம்பரியமான இந்த அதிரசத்தை பிழை இல்லாமல் எப்படி ரொம்ப அருமையாக செய்கிறது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அரிசி மாவு மற்றும் வெல்லம் கலந்த ஆரோக்கியமான இந்த பாரம்பரியமான அதிரசத்தை செய்யலாம் வாங்க. இந்த அதிரசத்துக்கு நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, அதாவது இது ரொம்ப கெட்டியாக வந்துடுது அல்லது திரிஞ்சு போயிடுது இப்படின்ற பல கருத்துக்கள் நம்மளுக்கு காதில் விழுந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த அதிரசம் சரியான சில விஷயங்களை மட்டும் நம்ம பின்பற்றினோம்னா அருமையாக நம்மளுடைய அதிரசம் மிருதுவாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். அதுக்கு சின்ன விஷயங்கள் நம்ம கவனம் செலுத்தலாம். அதாவது இப்போ என்ன ஆயிருக்குன்னா, அரிசின்னு பொழுது எடுத்துக்கிட்டிங்கன்னா அளவு 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் அப்படின்றது தான் சரியான அளவு. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் எந்த அளவை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதாவது ஒரு கப் அல்லது ஒரு டம்ளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த அளவில் ஒரு அளவுக்கான அரிசிக்கு 3/4 பாகத்திற்கான வெல்லத்தை அளந்து எடுத்துக்கோங்க. எப்போவுமே நாமளே தனியாக அளந்து எடுத்துக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. அதனால் நம்ம இப்போவும் அதே தான் பண்ண போகிறோம். இப்போ நான் எடுத்துக்கொண்டு இருக்கிற அளவு இங்கே அப்படி தான் நல்லா வேறு இதை வச்சு நான் அளந்திருக்கேன். அதனால் உங்களுக்கு இது காமிக்கிறதுக்காக இதில் இருக்குது. மற்றபடி இதை அளந்தது ஒரு அளவுக்கு 3/4 அளவு வெல்லம் எடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த அரிசி என்ன பண்ணணும்னா, மாவு அரிசியாக பார்த்து வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா உலர்ந்த தன்மை அதிகம் உள்ள சாப்பாட்டு அரிசி அல்லது நம்மளுக்கு நல்ல பழைய அரிசி உபயோகப்படுத்துனீங்கன்னா என்ன ஆகும்னா, அது வெல்லத்தை அதிகமாக உள் இழுத்துக்கொள்ளும். அப்படி இழுத்துக்கும் பொழுது என்னாகும், அந்த அதிரசத்தின் பதம் மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் புது மாவு அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்போவுமே கொஞ்சம் நல்லா மிருதுத்தன்மையை அதிகரித்து கொடுக்கும். இப்போ நான் எடுத்துக்கிட்ட இந்த மாவு அரிசி என்ன பண்ணியிருக்கேன்னா, 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இப்போது நம்மளுடைய அறைக்குள்ளாரையே வெயிலில் காய வைக்க வேண்டாம், உள்ளேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், உலர வைக்க போகிறோம். உலர்ந்ததுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக திரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்த படி பார்க்க போகிறோம். அடுத்த படி என்னென்னா, இங்கே பாருங்கள், நம்ம அரிசியை உலர்த்தி வச்சுருக்கோம். உலர்ந்த அரிசி இப்படி இருக்கணும், இந்த பக்குவத்தில் இருக்கணும். அதாவது அரிசி இப்படி உதிர்ந்துடணும், அதே நேரத்தில் லேசாக ஒட்டிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த பக்குவத்தில் இருக்கும்பொழுது தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, மாவு நல்லா மெதுவாக நைஸாக அரைச்சி நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ரொம்ப காஞ்சிடக்கூடாது அப்படின்றது தான் நான் இங்கே சொல்ல வரேன். இது அரைத்து எடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலான்னா, வெள்ளை பாகு வைக்கிற பக்குவத்துக்கு போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வெல்லத்தை போட்டுட்டு வெல்லத்து கூட 1/2 டம்ளர் அளவிலான தண்ணியை ஊற்றி மெதுவாக வெல்லத்தை கரைக்கலாம். முதல்ல கரைத்து வடித்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம அரைச்ச அரிசி மாவை ஜலிச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய வெல்லம் கரைஞ்சிடுச்சு. கரைஞ்ச வெல்லத்தை வடிகட்டிடுவோம். வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாகு தயார் பண்ணலாம். இப்போ நம்ம வெல்லத்தில் இருக்கிற அழுக்கை நீக்கிட்டோம். வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பாகை தயார் பண்ணலாம். நம்ம அரிசி மாவை ஜலிச்சு தயாராக வச்சுருக்கோம். இப்போது நம்ம ரொம்ப முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது இந்த பாகு எடுக்கிறதுல. பாகு ரொம்ப அழகாக வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறமா நம்மளோட அதிரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு இந்த பாகு எடுக்கிறதுக்கு முக்கியமான குறிப்புகளை மட்டும் கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க. உங்கள் விரல்களால் இப்படி சேர்க்கும் பொழுது ஒரு உருண்டை உருவாக வேண்டும். ஆனால் இப்போ ஆகலை அப்படின்னா பாகு இன்னும் தயாராகலைன்னு அர்த்தம். பார்த்தீங்களா, ஒரு உருண்டை, மிருதுவான ஒரு உருண்டை தயாராகிடுச்சு. இதுதான் நம்மளுடைய பாகு இருக்க வேண்டிய சரியான பக்குவம். தயாராகிடுச்சு. இப்போ நம்மளுடைய மாவு இதில் போடலாம். ஏலக்காய், எள். இப்போ மெதுவாக
பொதுவாக இந்த பக்குவத்தை நம்ம சரியாக பின்பற்றினோன்னா சரியான அளவில் மாவு இருக்கும். ஆனால் சில சமயங்களில் என்ன ஆகும்னா அரிசியினுடைய தன்மையினால் அல்லது வெல்லத்தினோட தன்மையினால் சில மாவை வந்து இழுத்துக்கும், இது சிலது இழுத்துக்காமல் விட்டுடும். அப்போது உங்களுக்கு சரியாக வராது. மாவு நிறையா இருக்க மாதிரி இருக்கும், அல்லது நம்மளுக்கு வெள்ளைப்பாகு நிறையா இருக்க மாதிரி இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம், வெள்ளைப்பாகு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் மாவு போட்டு கலந்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு தேக்கரண்டி நெய் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவின் தன்மையும் பக்குவமும் இப்படி இருக்கணும். அதாவது ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி இருக்காது, ரொம்ப குழைவாக இருக்க மாதிரி இருக்கும். 2 விதமாகவும் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், இப்படி உருட்டினா உருண்டை வரும். இது என்ன ஆகும்னா சூடாக இப்படி மாவு இருக்கும்போது இப்படி இருக்கும். ஆனால் இதை நீங்கள் ஆற வச்சதுக்கப்புறம் இறுகிடும். இருக உங்களுக்கு தட்டுறதுக்கான சரியான பக்குவத்தில் இது வந்து நின்றுடும். எப்போவுமே அரிசி மாவு அப்படி தான், சூடு ஆறி வெல்லத்தை எடுத்துக்கும் பொழுது அதனுடைய தன்மை வந்து கொஞ்சம் கூட இறுகிடும். அதனால் நீங்கள் இப்போ பண்ணும்பொழுது சிறிது தளர்வாக இருக்கிறது நல்லது. இந்த பக்குவத்தில் நம்ம அதிரச மாவு தயாராகிடுச்சு. இதே மாதிரி வந்துருச்சா நிச்சயமாக அதிரசங்கள் மிருதுவாக வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். நல்லா இதோட தன்மை கொஞ்சம் நேரம் ஆற அப்போ தான் நம்மளுடைய அதிரசம் செய்யறதுக்கான சரியான பக்குவத்தில் இந்த மாவு இருக்கும். அதனால் முடிஞ்சதுதான் நீங்கள் நாளைக்கு கூட இதை செய்யலாம், அல்லது குறைந்தது ஒரு 4-5 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா அதிரசம் சுடுற மாதிரி உங்களுடைய நேரத்தை வகுத்துக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, நம்மளுடைய மாவு தயாராகிடுச்சு. அதாவது நம்ம முன்னாடி பார்க்கும்போது இலகி அப்படியே உருகிற மாதிரி இருந்தது இல்லைங்களா, இப்போது நல்லா இறுகிடுச்சு. இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா உருண்டைகள் செய்வதற்கு ரொம்ப இலகுவாக அழகாக வந்திருக்கு. இதுதான் நம்மளுக்கு சரியான பக்குவம். இப்போ நம்மளுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கடலெண்ணெய், நெய் அல்லது சமைக்கும் ஆலிவ் எண்ணெய் அல்லது சமைக்கும் சூரியகாந்தி எண்ணெய், இப்படி எந்த எண்ணெய் வேணாலும் பயன்படுத்தி இந்த அதிரசத்தை பொரித்து எடுக்கலாம். அடுத்த முக்கியமான குறிப்பு என்னென்னா, இதுலேயும் தீ வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. அதிகத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா மேல்புறம் வெந்து உள்புறம் வேகாமல் காணப்படும். அதனால் மிதமான தீயில் வச்சு இதை போட்டு எடுக்கணும். இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு ஒரு அழுத்தறதுக்கு ஒரு கட்டை தேவைப்படும். ஏன்னா என்ன ஆகும்னா எடுக்கும் பொழுது அதிக எண்ணெயை உறிஞ்சிக்கும். அந்த எண்ணெயை நம்ம இதன் மூலமாக அழுத்தி சிறிதளவு எண்ணெயை வெளியில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை தவிர அதற்கு ஒரு வடிவமும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். கொஞ்சமாக நெய் தொட்டு அதிரசங்களை தயார் செய்யலாம். வாழை இலை அல்லது ஏதாவது ஒரு தாழை உபயோகப்படுத்தி இதை செய்யலாம். நான் வந்து சிலிக்கான் உபயோகப்படுத்துகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த அதிரசங்களை போட்ட உடனே திருப்பக்கூடாது. கொஞ்சம் நேரம் நம்ம காத்திருந்து இதெல்லாம் மேலே எழும்பி வரும்பொழுது மெதுவாக இன்னொரு பக்கத்துக்கு திருப்பிக்கலாம். இப்போ நம்ம அதிரசங்கள் சரியான நிறத்தில் தயாராகிடுச்சு. இப்போ அடுப்புலேருந்து எடுத்துடலாம். என்ன நண்பர்களே, இந்த அருமையான அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இந்த அதிரசத்தை நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தினோன்னா அருமையான சுவையான மிருதுவான அதிரசங்கள் தயாராகிடும். ஆனால் சின்ன விஷயத்தை நம்ம விட்டுட்டாலும் அதிரசம் வந்து நம்ம எதிர்பார்த்த மிருது தன்மையோடையும் மற்றும் அது சேர்ந்தும் வராமலும் சின்ன சின்ன தவறுகள் நடக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இதை கையாண்டிங்கன்னா அருமையான அதிரசம் தயார். இந்த தீபாவளிக்கு செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம் மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு தோசை டு பீட்சா.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.